வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன், அதை எப்படி ஏற்றணுன்றத இந்த பதிவில் தெளிவாக போட்டிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது நீங்கள் நினைத்த காரியத்தை நடக்கும். குறிப்பாக பணப்பிரச்சனை தீரும். 6 புதிய நுனிப்பகுதி சேதாரம் இல்லாமல் வெற்றிலையை எடுத்து அதன் அதோடைய காம்பை கிள்ளி தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த ஆறு வெற்றிலையும் மயில் தோகை மாதிரி ஒரு தாம்பூலத்தில் விரித்து வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அப்புறமா ஒரு புதுசாக வாங்கின ஒரு அகல் விளக்கை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த காம்பு கிள்ளி வச்சுருக்கோம்ல அந்த வெத்தலையை அதில் போட்டு முருகப்பெருமானுக்கு இந்த ஃபோட்டோவோ இல்லை ஒரு சிலையோ ஒரு எண்ணமோ எது வச்சுருக்கோமோ, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு முருகப்பெருமானை நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி அவர் முன்னாடி நம்ம இந்த தாம்பூலத்தில் வச்சுருக்க வெத்தலையில் இந்த அகலை நடுவில் வச்சு அதில் நல்லெண்ணெயோ இல்லை நல்ல நெய் கூட ஊற்றி திரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த கிள்ளி வச்சுருக்கிற அந்த காம்பை அதில் போட்டு விளக்கேற்றி முருகப்பெருமானை நல்ல மனசார கும்பிட்டு, நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதை நல்ல மனசார கும்பிட்டு விளக்கேற்றுனா 6 வாரம் இதே மாதிரி தொடர்ந்து ஏற்றுங்க. அந்த தீபம் எரியும் போது அந்த வெத்தலை காம்பில் இருக்கிற வாசனையும் கீழே இருக்கிற அந்த வெத்தலையில் இருக்கிற வாசனையும் முருகப்பெருமானை மனக்குளிர வச்சு நீங்கள் வேண்டின வேண்டுதலை சீக்கிரமாக நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த மாதிரி வெத்தலை தீபத்தை தொடர்ந்து 6 வாரம் இதே மாதிரி நீங்கள் ஏற்றினீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறையும். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றினா அது அவ்வளோ ஒரு நல்லது. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மெயினாக இந்த பண பிரச்சனை, இந்த புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, மனசு நிம்மதியாக இருக்கணும், குழந்தைங்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும், வீடு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வாரம் இந்த மாதிரி வெத்தலை தீபத்தை ஏற்றி முருகன் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்மளுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். மனசார சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நம்மளால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ, ஒரு பாலோ இல்லை திராட்சையோ ஒரு பழமோ ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வச்சு சாமிக்கு படைச்சிட்டு மனசார சாமி கும்பிடுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நல்லதே நடத்தி வழிகாட்டுவார் அந்த முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகரை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம கமெண்ட்டில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள்கிட்ட பேசுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.